மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் இங்கே வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, நம்மளுடைய தமிழக அரசு இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, டிபிஹெச் அப்படின்றது நம்ம ஊரில் இருக்கிற ஒரு விஷயம். இவங்க மாவட்ட நல் சங்கம் அரியலூர் மாவட்டத்தில் இருந்து மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. சரிங்களா? ஸோ அரியலூர் மாவட்டத்து நலசங்கம் தற்சமயம் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களுக்கு 11 மாத ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலுமே தற்காலிகமாக தேசிய நல குழுமம் திட்டத்தின் கீழ் பணிபுரிவதற்கு தகுதியான நபர்களிடமிருந்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 29/8/2025 மாலை 5 மணிக்குள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஒன்றுமே இல்லைங்க, ஓகேங்களா. அரியலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 11 மாதத்துக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் டெம்பரரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆட்களை எடுத்துகிட்ருக்காங்க. சரிங்களா மக்களே, அதை தான் நம்ம வந்து தொடர்ந்து வீடியோவை ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நல்ல சம்பளம் இங்கே வந்து 18,000 15,000 நல்ல சம்பளம் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 40,000 வரைக்கும் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நான் நல்ல சம்பளம் நல்ல சேலரி அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி இந்த மாதிரி 3 வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னா, செவிலியர் வேலை வாய்ப்புக்கான 44 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கங்க. 40 வயசு கீழே இருக்கீங்க, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க, இல்லை டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் முடிச்சிருந்தாலுமே 18,000 மாத சம்பளம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ கடன்னு எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி லேப் டெக்னீஷியன் கிரேட் 2 அப்படின்ற ஒரு ரோலுமே இருக்குது. 9 பணியிடங்கள் காலியாக இருக்குது. சரிங்களா? இதுக்கு 35 வயது கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 15,000 சம்பளம். இதுக்கு என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, பேச்சுலர் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி 2 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருந்துருக்கணும் லேப் டெக்னீஷியன் கோர்ஸில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னா, ஃபார்மசிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்புங்க. ஒரே ஒரு வேகன்சி மட்டும் இருக்குது. பிஃபார்மோ டிஃபார்மோ முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 35 வயது கீழே இருக்கணும், 15,000 சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு வாய்ப்பு ஆய்வக நுட்புணர் நிலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது லேப் டெக்னீஷியன் கிரேட் 3 அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து 2 வருஷம் நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும் மெடிக்கல் லேப் டெக்னீஷியனாக, 35 வயது கீழே இருக்கணும், 13,000 உங்களுக்கு சம்பளம். சரிங்களா? அடுத்த வாய்ப்பு சுகாதார ஆய்வாளர் நிலை கிரேட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு. ஒரே ஒரு ரோல் காலியாக இருக்குங்க. அதுக்கு 14,000 உங்களுக்கு சம்பளம். நீங்கள் 12th படிச்சிருந்தாலே போதும். அதில் நீங்கள் பயாலஜியோ பாட்னியோ ஜுவாலஜியோ படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கட்டாயம் தமிழ் படிச்சிருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது போக உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் வந்து மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் படிச்சிருக்கணும், இல்லை ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று 50 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அடுத்த வாய்ப்பு வேன் ஓட்டுநர். இது 2 வேகன்சிஸ் காலியாக இருக்குது. 8th or 10th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் கம்பல்சரியாக ஹெவி டியூட்டி வெஹிக்கிள் லைசன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 13,500 உங்களுக்கு சம்பளம். வயது 35க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த ஒரு வாய்ப்பு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் அப்படின்ற ஒரு வாய்ப்புக்கு 2 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கங்க. 8th படிச்சிருந்தால் போதும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் கட்டாயமாக தமிழ் எழுத படிக்க நல்லாவே தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 45 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8,500 சம்பளம். சரிங்களா? அடுத்த வாய்ப்பு ஸ்பெஷல் எஜுகேட்டட் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒரே ஒருத்தவங்களும் எடுக்கிறாங்க. 40 வயசு கீழே இருக்கணும், பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும், ஸ்பெஷல் எஜுகேஷன் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியில் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 17,000 சம்பளம். ஆர்சிஐ ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் வந்து வேலிட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் அட்டெண்டன்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒரே ஒருத்தவங்களுக்கு வேகன்சி இருக்குங்க. 8th படிச்சிருக்கணும், தமிழில் நல்லபடியாக எழுத படிக்க தெரியணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. 45 வயசு கீழே இருக்கணும், 8,500 சம்பளம். சரிங்களா? அடுத்த வாய்ப்பு தான் செம்ம வாய்ப்பு. கன்சல்டன்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்புங்க. 2 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. டிஎன்எம்எஸ்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, மாநில கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் நிறுவனங்களிலிருந்து பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி இல்லைன்னா யோகிக் சயின்ஸ் பிஎன்ஒய்எஸ்ன்னு சொல்லுவாங்க, அது படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? வயது 59 கீழே இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 40,000 மாத சம்பளம்ங்க உங்களுக்கு. ஸோ மறக்காமல் இது மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, https://ariyalur.nic.in அப்படின்ற மாதிரி ஒரு இணையதளத்துக்கு போய்க்கோங்க.
அங்கே உங்களுக்கு வந்து இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், ஓகேங்களா? அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த விண்ணப்ப படிவத்தை ஃபுல் டீட்டெயில்ஸோடு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, கவர்மெண்ட் மல்டி காம்ப்ளெக்ஸ் பில்டிங், பேக் சைட், ஜெயங்கொண்டம் மெயின் ரோடு, அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்டு 621704 அப்படின்ற ஒரு அட்ரஸ்க்கு அனுப்புங்க. இது இங்கே என்ன தமிழில் என்ன கொடுத்துருக்காங்களா, செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகம், அதுக்கப்புறம் பல்துறை வளாகம், ஜெயங்கொண்டம் மெயின் ரோடு, அரியலூர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? இதுக்கு நீங்கள் அனுப்பும் போது வேறு என்னென்ன அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு, கோர்ஸ் கம்யூனிகேஷன் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாத்தோடைய ஜெராக்ஸே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் அதையுமே நீங்கள் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருப்பிட சான்றிதழ் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே ஜெராக்ஸுங்க, எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. சாதி சான்றிதழ் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு அனுப்புங்க. ஆல் த பெஸ்ட். இதே மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.